சப்பாத்தி நான்கெலாம் பன்னீரில் ஒரு சைட் டிஷ் பண்ண சொன்னால் டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி பன்னீர் புர்ஜி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல புர்ஜி பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மேரினேஷனுக்கு கெட்டி தயிர் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கலருக்காக. மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பன்னீருக்கு நான் ஹோம்மேட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். பன்னீர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக எந்த ஒரு கிராக்ஸும் இல்லாமல் கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த 3 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஹோம்மேட் பன்னீர் நீங்களும் பண்ணலாம். பன்னீர் ரெசிபி வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எடுத்து வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்து விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி பிங்கிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், இல்லைனா தட்டியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்க்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கடலை மாவு தான் இந்த கிரேவிக்கு ஒரு ரிச்னஸை கொடுக்கும், அதனால் மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிரேவியில் தயிர் ஆட் பண்ண போகிறோம், அதனால் தக்காளியோட அளவு உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் மசாலா மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உதுத்து வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பன்னீர் சேர்த்ததும் கிரேவி நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வர்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் புர்ஜி இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. பன்னீர் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த ரெசிபியை இன்ஸ்டண்ட்டாக 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். தாபா ஸ்டைல் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.